சட்டத்தை அமுல்படுத்தணும்னு சென்ட்ரலில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் இறங்கிட்டாங்க. அதிமுக அதோட நிலைப்பாடு அதான் அதுக்குள்ள நிலைப்பாடுகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் நம்மளை நேற்று அறிக்கை கொடுத்துட்டாரு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு, அதாவது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினர் தாக்கப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா வந்து எந்த விதமான அறிக்கை இந்த திமுக அரசு கொடுக்கல. அது சம்பந்தமா என்ன சொல்லுங்க? திருப்பூர் நம்முடைய அந்த பகுதியில் ஒரு பத்திரிகை நிருபர் நாங்கள் ஒரு மணல் திருடியதை வெளியில் போட்டு சாராயம் காய்ச்சல போட்டதுனால அந்த செய்கிற வகைகளை தாக்க வராரு, முகமூடி போட்டுக்கிட்டு மோட்டர் பைக்கில் பின்னால் விரட்டினாங்கன்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பங்கிட்டு நின்று அந்த பத்திரிகை நிருபர் பேசுறாரு. அதை கேள்வி அப்படியே அதை ஆடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் போட்டு காமிச்சாங்க டிவியில். அந்த டிவியில் அவர் கேட்கிறார் கேள்வி, வண்டி நம்பரை குறிச்சிங்களான்னு கேட்கிறார் இன்ஸ்பெக்டர், வண்டி கலர் என்னன்னு கேட்கிறார். ஒரு நிருபர் பேசும்போது எனக்கு பெற்றதுக்கு பின்னால் வராங்க சார், நீங்கள் வந்தீங்கன்னா உயிர் காப்பாற்றப்படுங்கிறார். நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துட்டு தைரியமாக போங்க அப்படின்னு கதை விட்டுறாங்க. கடைசியில் வெட்டப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு பத்திரிகை நிருபர்கள். நீங்க எந்த பத்திரிகையாலும் ஆதரவு கொடுங்க சொன்னார்களே, அப்புறம் நாசமா போச்சு. அதுக்கு உதாரணம் இந்த பட்டியலிட பெண், இந்த வழக்கு எல்லாமே. பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரதமர் கேள்வி பிஜேபி சார், அதான் நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமலே மோடியா லேடியான்னு புரட்சி தலைவர் அம்மா தேர்தலை சந்தித்தாங்க. 37 MP அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. இப்ப பாருங்க 39 MPயும் எடப்பாடி பழனிசாமி தலைவர் இயங்க நாங்க வந்ததுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டிற்கு யார் நன்மை செய்கிறார்களோ அந்த ஆட்சியை மத்திய அரசுக்கு ஆதரிப்போம், தேவையில்லை என்றால் எதிர்ப்போம். காவிரி பிரச்சனைக்காக 27 நாள் மத்திய அரசாங்கத்தை பார்லிமெண்ட் நடக்க விடாமல் செய்த கட்சி அண்ணா திமுக கழகம். 38 MP இருக்கிற திமுக கழகம் இதுவரை ஒரு விரலை கூட அசைக்கவில்லை. உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கொஞ்சம் பொறுத்து பாருங்க, எங்க இப்படி வரும் என்னங்கிறது தேர்தல் அறிவிக்கணும். உங்களுக்கு வந்துடும். யாருமே இல்லாம 37 இடத்துல அம்மா ஜெயிச்சாங்க சார். அதே சக்தி இன்னைக்கு நாங்க நிச்சயமா சொல்றோம். எங்களை தேடி வந்தாலும் வரட்டும், வரல நம்ம மக்களை நம்பி நாங்க இருக்கிறோம். தேர்தல் கூட்டணி எடப்பாடி அவர்கள் அறிவிப்பார்கள், வெயிட் பண்ணுங்க. கூட்டணியில நீங்க தான் வந்து உங்க தோழமை கட்சிகளோட சீட் சைன் பண்ணிருக்கீங்க. அப்படி எந்தெந்த கட்சிகள் உங்க கூட்டணியில சேர்ந்திருக்காங்க? முதல்ல நீங்க சார்ந்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்க்கணும், அது கட்டாயம் வரும்னு பாக்குறேன். இவ்வளவு போராட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் வர்ற கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வர்றதே இல்லை. நீ கொஞ்சம் உங்க கட்சியில சொல்லி அவங்களெல்லாம் வர வெற்றி பெற்றோம்னு சொல்றீங்க. வேலை வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா பிஜேபி நாங்கள் போய் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய ஆதரவு வந்து ஆட்சிக்கு ஆதரவு சொல்றீங்க. பிஜேபி ஆதரவு வாய்ப்பு இருக்காங்க. நெவர், அந்த பேச்சே இல்லை. என்ன இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி ஆதரவு கொடுக்குறோம், எந்த கட்சி பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு தெரியும். அண்ணா திமுக நிலை என்னங்கிறது நீங்க அங்க பாருங்க தம்பிங்களா. அது யாருக்கும் பயப்படுற கட்சி இல்லை. பயப்படுனா நாங்க கூட்டிலிருந்து விலகி இருக்க மாட்டோம். இங்க போல வெளியே வந்திருக்க என்ன தம்பி? பாஜக வந்து